ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்மத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி 31/1/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நவரத்னங்களை பற்றி நிறைய பேசிகிட்டே வரோம். ஏற்கனவே பவழத்தை பற்றி முத்தை பற்றியும் உங்களுக்கு கனக புஷ்பராகன்றதை பற்றியும் மரகத கல்லை பற்றி நிறைய பேசினோம். இன்றைக்கி வைரத்தை பற்றி நம்ம சொல்லலாம். பொதுவாகவே வைரம்ன்றது மிக மிக விலை உயர்ந்த ஒரு கல்லாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நவரத்னங்கள் போடுறதுலேயே வைர மோதிரம் போடுறதுல ஒரு ராசி வேணும் அப்படின்னு கூட சொல்லுவாள். இந்த வைர மோதிரம் போட்டுக்கணுன்னா அதுக்கு ஒரு ராசி வேணும். பொதுவாக வைர அட்டிகை வைரத்தோடு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன உண்டுன்னா, சாதாரணமாக வேறு எந்த பொருளாலையும் இது அவ்வளோ ஈஸியாக புழக்க முடியாது. மற்ற கல்லெல்லாம் உடைக்கிறது பட்டை தீட்டுறதெல்லாம் அதுக்கு உடைய கற்கள் சாதாரணமான விசேஷமான ஆயுதங்கள் பயன்படுத்தலாம். வைரத்தை மட்டும் வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியும்னு சொல்லுவாள். அவ்வளோ வைரம் உறுதியானது. இந்த வைரத்தை பற்றி பலவிதமான கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. பூமிக்குள்ளே மிகுந்த ஆழத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அதாவது ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, இந்த வைரம் உருவாகிறத பற்றி சொல்லும்போதே கரியிலேருந்து உருவானதாக சொல்லுவாள். ஆனால் அது உருவானது கரின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அதனோட மதிப்புன்னு சொன்னிங்கன்னா எத்தனையோ லட்சங்களில் போகிறது. வைரத்தோட கதைகளை பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். அதில் நம்ம இந்திய தேசத்தோட பெருமையும் கலந்துருக்கு. கோஹினூர் வைரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோஹினூர் வைரத்தை பற்றி கூட சுருக்காக சொல்லணும்னா, நம்ம இந்திய தேச ராஜாவோட கையில் அந்த கோஹினூர் வைரம் இருக்குது. அவர் யுத்தம் வந்துடுது. அப்போது என்ன பண்ணுறார், தலைப்பாகையில் வச்சுருந்தாராம் அந்த கோஹினூர் வைரத்தை தலைப்பாகையில். அடுத்து அவரை ஜெயிச்ச ராஜா அங்கே வரும்பொழுது என்ன பண்ணிட்டாராம், இந்த தலைப்பாயை நம்ம மாற்றிக்கலான்னு சடனாக சொல்லலாம். சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுருது. கோஹினூர் வைரத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆங்கிலேயர்கிட்டேருந்து எங்கே போயிடுத்து, கடைசியில் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வெளிநாட்டில் போய் யாரோ ஒரு பெண்மணியோட கிரீடத்தில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம தேசம் கூட அதை கேட்டுருக்கா. அது அந்த வைரம் முதல்ல இருந்த கேரட்டை விட இப்போ பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்கு குறைஞ்சிடுத்துன்னு சொல்லுவாள். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை தீட்டி வைரத்தோட ஒளியே அதில் தீட்டுற பட்டை தான். இந்த பட்டை தீட்டுறதுக்கும் தனி திறமை ஓணுன்னு கூட எழுதுவாள். என்னன்னா, இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.